பெரியார் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அகாடமிக் இயர் 2026-27க்கான அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டு எப்போ அப்படிங்கிறத பற்றி கிளியராக சொல்லலை. மேக்சிமம் ஆகஸ்ட் எண்டு இல்லாட்டினா செப்டம்பர் எண்டு இருக்கும். பெரியார் யூனிவர்சிட்டி சேலத்தில் உள்ள ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவல் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடில் உங்களுக்கு எஜுகேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஓப்பன் அண்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதாவது ஓடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆன்லைன் லேர்னிங், அதாவது ஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மெத்தடுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓடிஎல் இந்த மெத்தடில் உங்களுக்கு கிளாஸஸ் டைரெக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஓடிஎல் மெத்தடில் படிக்கலாம். ஆனால் ஃபாரினில் உள்ளவங்க இந்த ஓடிஎல் மெத்தடில் படிக்க முடியாது. அட்மிஷன், அதுக்கு பிறகு கிளாஸஸ், இதெல்லாம் காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதோ அந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு நடத்துவாங்க. செமஸ்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் சென்டர் போடுவாங்க. ஓஎல் மெத்தடில் உங்களுக்கு ஸ்டடி, அதாவது உங்கள் படிப்பு எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். அதுக்காக இ லேர்னிங் மெட்டீரியல், அதாவது ஆன்லைனில் தான் மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே இஷ்யூ பண்ணுவாங்க. இந்தியாவை தவிர நீங்கள் அதர் கண்ட்ரியில் இருந்தால் கூட இந்த ஓஎல் மெத்தடில் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். இந்த மாதிரி ஓடிஎல் ஓஎல் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தா நீங்கள் படிக்கிற படிப்புக்கு வேல்யூடு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சில பேர் என்ன பண்ணாங்க, 10th டைரெக்டாக எம்ஏல எழுதினாங்க. அந்த டைமில் தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் படிக்கிற கோர்ஸுக்கு உங்கள் யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்கலாம். ஒவ்வொரு டைமும் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் அந்தந்த கோர்ஸுக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க அந்த கோர்ஸை கண்டிப்பா பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சுட்டு நீங்க ஃபர்தர் ஸ்டடி கண்டிப்பா போகலாம். நீங்க போற ஜாப்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கவர்மெண்ட் ஜாப் போகலாம், பிரைவேட் ஜாபும் போகலாம். இதை பத்தி யூஜிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க டிஸ்டன்ஸ் மோட்ல படிக்கிற யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாம் ரெகுலராக படிக்கிற அதே யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு எல்லாமே ஈக்குவல் தான். எப்போ அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கோர்சஸ் எல்லாம் 2 பேட்டர்னில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று செமஸ்டர் பேட்டர்ன், இன்னொன்று நான் செமஸ்டர் பேட்டர்ன். செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர் எக்ஸாம் வரும். நான் செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு தடவை உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வைப்பாங்க. யூஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி பீரியட், அதாவது கோர்ஸ் பீரியட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 இயர்ஸ். ஆனால் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட் மேக்சிமம் உங்களுக்கான ஸ்டடி பீரியட் எவ்வளோ இருக்குன்னா 6 வருஷத்துக்குள்ள நீங்கள் அந்த கோர்ஸை முடிக்கணும். அதே மாதிரி பிஜி கோர்ஸ் 2 வருஷம் இருக்கும். நீங்கள் மேக்சிமம் எதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா 4 வருஷத்துக்குள்ள நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இந்த டோட்டல் கம்ப்ளீஷன் பீரியட் உங்களுடைய டேட் ஆஃப் அட்மிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து நீங்க கணக்கு எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அதனால எப்போ வேணாலும் படிக்கலாம். ஓடிஎல்ல என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பிஜி கோர்சஸ், செமஸ்டர் பேட்டர்ன் 2 இயர்ஸ் கோர்ஸ், எம்காம், எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்பிஏ, எம்சிஏ, எம்ஏ தமிழ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. எம்ஏ ஹிஸ்ட்ரி, இதுவும் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம். எம்ஏ சோசியாலஜி, இதுவும் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது டிப்ளமா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, சில சர்டிஃபிகேட் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.
அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்பிஏ எம்சிஏ இதுக்கு வந்து ₹354 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆல் பிஜி டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்சஸ் இதுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னா ₹200 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி. இப்போ இந்த கோர்ஸுக்கெல்லாம் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இல்லைன்னா பிஏ லிட்ரேச்சர் சிஏ இல்லைனா எனி யூஜி டிகிரி வித் பார்ட் 2 இங்கிலீஷ். எம்காம் காமர்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிகாம் இல்லைனா பிகாம் சிஏ. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இல்லைனா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி நீங்கள் படிச்சிருக்கலாம், ஆனால் ப்ளஸ் 2ல் மேக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லைனா எனி டிகிரி வித் மேத்தமேட்டிக்ஸ் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் டிகிரியில் படிச்சிருக்கணும். எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி. எம்ஏ தமிழ் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா எனி டிகிரி வித் தமிழ். எம்ஏ எக்கனாமிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிகாம். எம்ஏ ஹிஸ்ட்ரி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி பேச்சுலர் டிகிரி. எம்ஏ சோசியாலஜி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி. 1 இயர் டிப்ளமா கோர்சஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா ப்ளஸ் 2. அதே மாதிரி 6 மந்த் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா ப்ளஸ் 2. இப்போ என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 4830, செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து 3970, டோட்டல் ஃபீஸ் 8800. எம்காம் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 4830, செகண்ட் இயர் ஃபீஸ் 3970, டோட்டல் ஃபீஸ் 8800. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 5710, செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து 4850, டோட்டல் ஃபீஸ் 10560. எம்பிஏ இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 15320, செகண்ட் இயர் ஃபீஸ் 14330, டோட்டல் ஃபீஸ் 29650. எம்சிஏ இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 17450, செகண்ட் இயர் ஃபீஸ் 16550, டோட்டல் ஃபீஸ் 34000. எம்ஏ தமிழ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 4200, செகண்ட் இயர் ஃபீஸ் 3600, டோட்டல் ஃபீஸ் 7800. எம்ஏ சோசியாலஜி இதுக்கான ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 4200, செகண்ட் இயர் ஃபீஸ் 3600, டோட்டல் ஃபீஸ் 7800. எம்ஏ ஹிஸ்டரி இதுக்கான ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 4200, செகண்ட் இயர் ஃபீஸ் 3600, டோட்டல் ஃபீஸ் 7800. எம்ஏ எக்கனாமிக்ஸ் இதுக்கான ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 5075, செகண்ட் இயர் ஃபீஸ் 4475, டோட்டல் ஃபீஸ் 9550. அதே மாதிரி டிப்ளமா கோர்சஸ்க்கு அடுத்தது சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த கோர்சஸ்க்கெலாம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா 2 மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று டைரக்ட் மெத்தடு, இன்னொன்று ஆன்லைன் மெத்தடு. நீங்கள் டைரெக்டாக லேர்னர் சப்போர்ட் சென்டர் இங்கே போய் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரீஜனல் லேர்னர் சப்போர்ட் சென்டர் இங்கேயும் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும், பாஸ்வேர்டு கண்டிப்பாக வேணும்.
ஒன்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த இமெயில் பாஸ்வேர்டு போட்டு உங்க அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகு நீங்க முதல்ல என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதோடைய டீட்டெயிலை நீங்க ஃபில்அப் பண்ணணும். யூஜி கோர்ஸா, பிஜி கோர்ஸா, டிப்ளமா கோர்ஸா, இல்ல சர்டிஃபிகேட் கோர்ஸா, இல்ல பிஎட் கோர்ஸா அப்படிங்கறத நீங்க ஃபில்அப் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்ஷனல் பேப்பர்ஸ் என்ன எழுத போறீங்களோ அதை ஃபில்அப் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஆப்ஷனல் பேப்பரை நீங்க ஃபில்அப் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி சைட்ல அவங்களாவே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை உங்களுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு மாத்தணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி தான் அதை மாற்ற முடியும். அடுத்தது என்ன மீடியம் படிக்க போறீங்களோ அதை கன்ஃபார்மா மறக்காம போட்டுருங்க. நார்மலா இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும், சில சப்ஜெக்ட் தமிழ் மீடியத்தில் இருக்கும், அதனால அதை சூஸ் பண்ணிக்கிங்க. கோர்ஸ் டீடைல் முடிஞ்ச பிறகு அகாடமிக் டீடைல்ஸ், அதாவது நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல ஃபில்அப் பண்ணணும். அதை பண்ண பிறகு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி +2 மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். இல்ல டிப்ளமா இல்லாட்டினா ஐடி சர்டிபிகேட் இதை நீங்க அப்லோட் பண்ணணும். பிஜி படிக்க போறவங்க யூஜி டிகிரி சர்டிபிகேட் இல்லாட்டினா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு, யூஜி மார்க் ஷீட் இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். இது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். உங்க போட்டோவை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்க சிக்னேச்சரையும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது முடிஞ்ச பிறகு நீங்க பேமெண்ட் ஆன்லைன்ல தான் பண்ணணும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லாட்டி நெட் பேங்கிங், இல்லாட்டா யூபிஐ ஆப்ல கூட நீங்க பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்திருக்க டீட்டெயிலாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த டீட்டெயிலை நீங்க மாற்ற முடியாது. நீங்க அப்ளை பண்ண பிறகு உங்க அட்மிஷனை எப்ப கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு நாள், அதாவது அப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு நாள் நேரா வர சொல்லுவாங்க. உங்க சர்டிபிகேட்டை எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதை பண்ண பிறகுதான் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ண உடனே இமிடியட்டா உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அட்மிஷன் முடிஞ்ச உடனே நீங்க அட்மிஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் கட்டின உடனே உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர், அதாவது உங்க ரோல் நம்பர் கொடுத்துருவாங்க. ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. மேக்சிமம் ஸ்டடி மெட்டீரியலையும் அப்பவே இஷ்யூ பண்ணிடுவாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் இங்க நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சர்டிபிகேட்லாம் உங்களுக்கு அங்கேயே வெரிஃபிகேஷன் பண்ணி அட்மிஷன் முடிச்சு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல கூட சாஃப்ட் காப்பியா இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதாவது லேர்னர் சப்போர்ட் சென்டர் அப்படின்னா என்ன, பிசிபி சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதை பத்தியான டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். லேர்னர் சப்போர்ட் சென்டர்ங்கிறது உங்களுக்கு கைட் பண்றதுக்கு, அதாவது படிக்கிற லேர்னர்ஸுக்கு கைட் பண்றதுக்கான ஒரு சென்டர். இது வருஷம் ஃபுல்லா ஓப்பன்ல இருக்கும். இங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்க சப்மிட் பண்ணலாம். அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணலாம். இது உங்களுக்கு இயர் ஃபுல்லா ஓப்பனிங்ல தான் இருக்கும். அங்க உள்ள கோஆர்டினேட்டர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்டை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிசிபி சென்டர்ல உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்ப கிளாஸ் நடக்குதோ அப்பதான் நீங்க அங்க கான்டாக்ட் பண்ண முடியும். அதாவது என்னென்ன கிளாஸ் நடக்கும் அப்படின்னா தியரி கிளாஸ் நடக்கும், பிராக்டிக்கல் நடக்கும், லேபு, ப்ராஜெக்ட், இது எல்லாமே பிசிபி சென்டர்ல தான் நடக்கும். பிசிபி சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டரும் இல்ல ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் மேக்சிமம் அதே தான் இருக்கும். சில டைம் மட்டும் சிலதை க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அசைன்மெண்ட் மார்க்கையும் எண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் உள்ள மார்க்கையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் மார்க் போடுவாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு அசைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கும், இல்ல 3 இல்ல 4 இருக்கும். இது சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது, கோர்ஸை பொறுத்து இருக்குது. நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்க ரிசல்ட் அதாவது எண்ட் செமஸ்டர் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அசைன்மெண்ட்டை எப்ப சப்மிட் பண்ணணும், அதாவது டியூ டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா நவம்பர் எண்ட்ல இருக்கும், இல்லாட்டினா மார்ச் எண்ட்ல இருக்கும். எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு செமஸ்டர் உங்களுக்கு மே ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டக்ட் பண்ணுவாங்க.
எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டரும் வந்து வேற வேற எக்ஸாம் சென்டரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சில டைம் அதிகமாக இருக்கும், சில டைம் கம்மியான சென்டர்ஸ் இருக்கும். ஆனால் வித்தின் தமிழ்நாடுக்குள்ள தான் இருக்கும். நீங்கள் எந்த சென்டரில் படிக்கிறீங்களோ உங்கள் அட்ரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் நியரஸ்டாக உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சு 15 to 45 டேஸ்க்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. மார்க் ஷீட்டு, அடுத்தது சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணா அங்கேயே போய் நேராக வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் எப்போ நடக்கும், எக்ஸாம் எப்போ நடக்கும், ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்ல தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் இதை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டர்ல நீங்க ஒரு என்ஓசி ஒன்று வாங்கணும். அதை கொண்டு போய் புதுசா இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டர் அங்க போய் சப்மிட் பண்ணணும். ஆனா எப்ப சப்மிட் பண்ணணும் அப்படின்னா செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு பிகினிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் நீங்க அதை பண்ண முடியும். இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அட்மிஷன் போட்ட பிறகு உங்க கோர்ஸை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா மாத்திக்கலாம். மேக்சிமம் நீங்க அக்டோபர் மந்த்துக்குள்ள நீங்க உங்க கோர்ஸை நீங்க மாத்திக்கலாம். ஃபீஸ்ல எக்ஸஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டி வந்து அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கோர்ஸ் மீடியம் தமிழ் இங்கிலீஷ் இதை மாற்றணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க மாத்திக்கலாம். அதையும் நீங்க அக்டோபர் மந்த்துக்குள்ள மாத்திக்கணும். அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். உங்க அட்ரஸை நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு லேர்னர் சப்போர்ட் சென்டரை கான்டாக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி நீங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அதை கொடுத்துட்டு நீங்க கண்டிப்பா உங்க அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐடி கார்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேர் உங்க நேமை சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் காப்பி இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க அட்மிஷன் போட்ட பிறகு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸோ இல்ல அதுக்கு மேல இருந்துச்சுன்னா 100% நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸ்க்குள்ள தான் இருந்துச்சு அப்படின்னா 90% நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 நாளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க 80% ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 to 30 நாள் இருந்துச்சு அப்படின்னா 50% நீங்க வாங்கிக்கலாம். அந்த 30 நாள் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்க எந்த ரீஃபண்டும் வாங்க முடியாது. சில கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, அதாவது டிஸ்டன்ஸ் மோட்லையும் ஆன்லைன் மோட்ல நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்க்கலாம். இன்ஜினியரிங், மெடிக்கல், பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி அண்ட் அதர் பாராமெடிக்கல் டிசிப்ளின்ஸ், பார்மசி, நர்சிங், டென்டல், ஆர்கிடெக்சர், லா, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி, culinary சயின்சஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், விஷுவல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இந்த கோர்ஸ்லாம் நீங்க டிஸ்டன்ஸ் மோட் ஆன்லைன் மோட்ல நீங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் ரீஜனல் அண்ட் லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ். ரீஜனல் சென்டர் ஒன்னே ஒன்று தான் இருக்குது. அது எந்த சென்டர் அப்படின்னா சிடிஓஇ பெரியார் யூனிவர்சிட்டி சேலம் 11. அதாவது சேலத்தில் உள்ள பெரியார் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷனான ரீஜனல் சென்டர் இருக்குது. அங்கே போய் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது கைடன்ஸ் வேணுமானாலும் நீங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னா சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் வந்து லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் இருக்குது. முதல்ல சேலத்தில் என்னென்ன லேர்னர் சப்போர்ட் சென்டர் இருக்குன்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோணமேரி, கொங்கனாபுரம், எடப்பாடி. அடுத்தது வித்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொரணாம்பட்டி, கொங்கனாபுரம் போஸ்ட், எடப்பாடி தாலுகா, சேலம். சேலம் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பெங்களூர் மெயின் ரோட்,
மாமாங்கம், சேலம். ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நியர் பாரதி வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல், சின்ன திருப்பதி, சேலம். பத்மவாணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் ஆப்போசிட் டு பெரியார் யூனிவர்சிட்டி, சேலம். ஜெயராணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நெத்திமேடு, சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஸ்ரீ சக்தி கைலாஷ் உமன் காலேஜ், மிலிட்டரி ரோட், அம்மாபேட், சேலம் டிஸ்ட்ரிக்ட். எம்கேட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கூடலூர் மெயின் ரோட், கூத்தம்பாடி, ஆத்தூர், சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆத்தூர் மெயின் ரோட், ராமலிங்கபுரம், சேலம். கவிதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஐயப்பாமாலை, திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மாமரத்துப்பள்ளம் வில்லேஜ், பெத்ரகாளி, தித்தியோப்பனஹாளி, இந்துர்வயா, பெண்ணகரம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். பிஎம்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தொக்கம்பட்டி, தர்மபுரி. பிஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பெரியனாகல்லி, தர்மபுரி. அன்னை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நம்பிப்பட்டி, அரூர், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பாப்பிநாயக்கன் காலி, போக்கத்தூர், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். எம்ஜிஆர் காலேஜ், டாக்டர் எம்ஜிஆர் நகர், ஓசூர், கிருஷ்ணகிரி. யூனிக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அண்ணா நகர், காரப்பட்டு, ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்.